அன்புடைமை 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ காலேஜ்னாலே ஒரு கேங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கரெக்ட்டுங்களா? ஸோ 2 பேரும் ஒரே கேங்கில் தான் இருக்காங்க. அதனால எல்லா பக்கமும் 2 பேரும் சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போகிற பக்கம் செலவுகள் இருக்கும்ல. இதில் மெயின் திங் என்னென்னா, ஒருத்தன் வந்து சுயநலவாதி, ஒருத்தன் வந்து அன்பானவன். அன்பானவன் வந்து பெருசாக எதுவும் பார்க்க மாட்டான். எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவான், ஜாலியாக இருப்பான். இன்னொருத்தன் வந்து சுயநலவாதி, கொடுக்கணுன்னாலே ரொம்ப யோசிப்பான். தனக்கு செலவு பண்ணுறதுனா ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கலாம். அடுத்தவனுக்குனா இப்போ கையிலேருந்து பணமே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. மோஸ்ட்லி அன்பானவனே செலவு பண்ணிடுவான். இவனை பெருசாக எதிர்பார்க்க மாட்டான். ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுக்க மாட்டான். இப்படி இருக்கும்போது அவங்க காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஓட்டப்போட்டி. இவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்க. 11/11 வின் பண்ணி வந்துடுறாங்க. ஃபைனல்ஸில் இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஒரு சைடில் வந்து சுயநலவாதி, இன்னொரு சைடில் வந்து அன்பானவன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து அன்பானவன், சுயநலவாதி 2 பேரும் தான் இருக்காங்க. 2 பேர்த்துக்கு வின் பண்ணலாம் சார். சுயநலவாதி, நான் எப்படியாவது வின் பண்ணணும், நண்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்பானவன் என்ன நினைக்கிறான், இவனை அன்பானவன் வின் பண்ணணும் தான் நினைக்கிறான். பட் என்னன்னா, தன்னை விட தன் நண்பன் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதில் வந்து அவன் நம்ம விட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறான். ஓட்டப்போட்டி ஆரம்பிக்குது, ஓடுறாங்க, 2 பேர் ஓடுறாங்க. அன்பனை வந்து கால் தடிக்க வர்ற மாதிரி கீழே விழுந்துடுறான். ஸோ இந்த சுயநலவாதி என்ன பண்ணுறான், இது பார்த்துட்டு அவன் பாட்டில் ஓடுறான். ஓடி போய் ஃபினிஷிங் லைனை பிடிச்சி வின் பண்ணிடுறான். இப்போ வந்து சுயநலவாதி வந்து ஃபினிஷிங் லைன் போயிட்டு வின் பண்ணிட்டான். அவனோட கோலை அச்சீவ் பண்ணிட்டான். சுயநலவாதி மட்டும்தான் கோல் அச்சீவ் பண்ணானா? இல்லை, அன்பானவனும் அச்சீவ் பண்ணான். ஏன்னா அவன் தன்னோட நண்பன் ஜெயிக்கணும்னு தான் நினச்சான். அதே மாதிரி அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு போகிறீங்களா? இதுவே சுயநலவாதி இருந்து அன்பானவன் ஓடிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? ஃபினிஷிங் லைன் போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நான் நண்பனை வந்து தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிருப்பான். இல்லைனா தூக்கிட்டு அவனும் அப்படியே வெளியே போயிருப்பான். அந்த மேட்ச்சே கேன்சல் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் போயிருக்கும். கரெக்டாக. ஸோ இதை பற்றி தான் என்னோட திருக்குறள் சொல்லுது. பார்க்கலாங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இதாங்க குறள். இதற்கு பொருள் என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது சுயநலவாதி என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் அன்பான வந்து தன் உடலையும் மற்றவங்களுக்காக கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து.